மாதிரி மட்டன் கோலா உருண்டை குழம்பு மாதிரியே நம்ம பருப்பு உருண்டை குழம்பு செஞ்சு கொடுத்தா யாருங்க வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. அதுக்கு நான் 1 கப் துவரம்பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற போட்டு அது கூட உப்பு, கொஞ்சம் சோம்பு, இஞ்சி, பூண்டு, பெருங்காயம் எல்லாம் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சிட்டு பொடியாக நறுக்கின வெங்காயத்தையும் சேர்த்து உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி நம்ம ஒரு ஜூஸ் வடிகட்டியில் வச்சு கீழே தண்ணியை கொதிக்க வச்சு மூடி போட்டு சிம்மில் ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கலாம். இதிலே கொஞ்சம் தனியாக உதிரியாக எடுத்து வச்சுக்கலாம் கடைசியாக சேர்க்குறதுக்கு. இப்போ அதே கேப்பில் 2 தக்காளி, 2 வெங்காயம், இஞ்சி, பூண்டு, சோம்பு, பட்டை, கிராம்பு போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் வெந்துருச்சு. இப்போ ஒரு கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 3 பட்டை 2 கிராம்பு போட்டு பொடியாக நறுக்கின வெங்காயம் போட்டு வதக்கி விட்டு இந்த பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. வதக்கி விட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டு மூடி வச்சு சிம்மில் வைங்க. 5 நிமிஷம் கழிச்சு பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வரும் எண்ணெய். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கழுவி அதையும் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டு இந்த உருண்டையும் போட்டுட்டு நம்ம தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் தூவி விட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கொத்தமல்லி தழை போட்டு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய், டாடா.